ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல கடவுளின் பரலோகத்தை பற்றிய வர்ணனை, இறைவனுடைய ஆன்மீக உலகம். இறைவனுக்கு ஆன்மீக உலகம் உண்டு அப்படின்னு பல்வேறு மார்க்கங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கின்றன. கிறிஸ்தவர்கள் கூட ஆண்டவனுக்கு இறைவனின் ராஜ்யம் பரலோகம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு, அவருக்கு உலகம் உண்டு. அவர் ஏதோ உருவமற்றவரோ இல்ல ஒளி வடிவானவரோ ஜோதி வடிவானவரோ கிடையாது. அந்த உருவமற்ற தன்மை அவ்யக்தா, தோன்றா உருவம். இறைவனின் தோன்றா உருவம், அவரது உருவமற்ற தன்மை, பிரம்மம் பிரம்மஜோதி போன்ற வர்ணனைகள் பகவத்கீதையில் இருக்கின்றன, பாகவதத்தில் இருக்கு. இறைவனை 3 விதமாக உணரலாம். வதந்தி தத் தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அவ்யயம் பிரம்மேதி பரமாத்மா ஏதி பகவான் இது சத்தே. இறைவனை பிரம்மஸ்வரூபமாக உணரலாம், பரமாத்மாவாக உணரலாம், பகவானாக உணரலாம். பிரம்மம் பரமாத்மா பகவான். இறைவனை தோன்றா உருவத்திலும் உணரலாம், இதயவாசியாகவும் உணரலாம், முழுமுதற் கடவுளாகவும் உணரலாம். ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னா, இறைவனை தோன்றா உருவத்தில் உணர்வது மிக கடினமானது. இறைவனின் தோன்றா உருவம், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்தின் மீது மனதை நிறுத்துவது மிகவும் சிரமமானது. அப்ப பகவத்கீதையினுடைய 12ஆம் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். கிருஷ்ணா, யார் பக்குவமானவங்க? உங்களை தோன்றா உருவத்தில் வழிபடுவோர் பக்குவமானவரா, அல்லது உங்களை இந்த சச்சிதானந்த ரூபத்தில் வழிபடுவோர் பக்குவமானவரா? யார் பக்குவமானவர்? அப்ப பகவான் மிக அழகாக பதில் சாதிக்கிறார். 2 பேருமே ஆன்மீகவாதிகள் தான். 2 முறையிலேயே அணுக முயற்சி பண்ணலாம். இறைவனை தோன்றா உருவத்திலும் அணுக முயற்சி பண்ணலாம், அவருடைய உருவத்திலும் அவரை அறிய முயற்சி பண்ணலாம். 2 விதத்திலுமே அவர் உணர்வதற்கு முயற்சி பண்ணலாம். இறைவனை தோன்றா உருவத்துல அருவ பிரம்மம், அந்த அருவ பிரம்மத்தை தியானிப்பதிலும் ஒருத்தர் ஈடுபடலாம். பிரம்மஜோதி, பகவானுடைய உடலிருந்து வரக்கூடிய தேஜஸ், பகவானுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய தேஜஸ் பிரம்மம், பிரம்மஜோதி. பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், பகவத்கீதையில பகவான் சொல்றது பிரம்மத்துக்கும் நானே ஆதாரம் சொல்றேன். பிரம்மத்துக்கும் பகவான் தான் ஆதாரம், பரமாத்மாவுக்கும் பகவான் தான் ஆதாரம். அதாவது சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம், அவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லையற்ற ரூபம். சர்வஸ்ய ஆதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தார். பிரம்மத்துக்கும் அவர் தான் ஆதாரம். பகவத்கீதையில தெளிவா சொல்லிட்டேன், பிரம்மத்துக்கும் நானே ஆதாரம், பரமாத்மாவுக்கும் பரமாத்மா என்னுடைய அம்சம் தான். அதனால ஒரு சிலர் இறைவனை பிரம்மமாக உணர முயற்சிக்கலாம். ஞானிகள் சாஸ்திர விசாரணை செய்து பல்வேறு சாஸ்திரங்களை படித்து இறைவன் பிரம்மஸ்வரூபமானவர், சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்திலிருந்து வந்தது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது. வேதாந்த சூத்திரம் என்ன சொல்லுது? சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல தோன்றி. அகம் பிரம்மாஸ்மி, நானும் கூட பிரம்மம் தான். பிரம்மம் என்றால் என்ன? அப்போ
அகம் பிரம்மாஸ்மின்னா அப்ப நானும் பிரம்மம் தான். பிரம்மம் என்றால் என்ன? பிரம்மம் பிரம்மம் சொன்ன பிரம்மம்னா என்னது? பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்போ ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்ப அகம் பிரம்மாஸ்மினா, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். கிருஷ்ணரும் பிரம்மம் தான், நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். அப்புறம் என்ன வித்தியாசம் இருக்கு? கிருஷ்ணாவும் பிரம்மம் தான், நானும் பிரம்மம் தான். கிருஷ்ணா நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். அந்த பிரம்மம், அந்த பிரம்மமும் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இந்த பிரம்மமும் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. என் உடல்ல ஒரு பிரம்மம் இருக்கு, என் உடல்ல இருக்கிற பிரம்மமும் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அந்த ஒரு பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மமும் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. ஆனா என்ன வித்தியாசம்? அது பரபிரம்மம், நான் அணுபிரம்மம். நான் அணுபிரம்மம், நான் குட்டி பிரம்மம். கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். அதனாலதான் அர்ஜுனன் சொன்னார், பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம். கிருஷ்ணா, நீங்க தான் பரபிரம்மம், நீங்க தான் முழு முதல். அதனால என்னைக்குமே வந்து ஜீவாத்மாவும் பகவானும் ஒன்றாயிரவே முடியாது. முக்திக்கு பிறகு கூட தனித்தன்மை தொடருகிறார் பிரபா. முக்தி அடைந்தால் கூட ஜீவன் தன் அடையாளத்தை இழப்பதில்லை, தனித்தன்மை உண்டு. அதனால இந்த தனித்தன்மையை இழக்கிறதுங்கிறது, தன்னுடைய அடையாளத்தை அழித்துக் கொள்றதுங்கிறது யாரு விரும்புவாங்கன்னா, அருவாவாதிகள், மாயாவாதிகள். நான் அப்ப இந்த பிரம்மத்தோட ஒன்னாயிரணும். ஏன்னா நான் வேதத்துல படிச்சிருக்கேன், சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல தொடங்குது, எல்லாம் பிரம்மத்துல முடியுது, நானும் கூட பிரம்மம் தான் அப்படின்னு ஒருத்தர் உணர ஆரம்பி. ஒரு ஞானி சாஸ்திரங்களை விசாரணை செய்து என்ன முடிவு பெறாரு? அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த சரீரம் அல்ல, ஆத்மா, நான் நிச்சயமானவன், அழிவற்றவன். அப்ப இது எங்கிருந்து வந்திருக்கு? இந்த பிரம்மம் எங்கிருந்து வந்தது? சர்வம் கலோயிதம் பிரம்மம், அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது. இங்க காணக்கூடிய பிரம்மம் எல்லாமே அந்த பிரம்மத்திலிருந்து வந்தது. இப்ப இதை நான் உணர்ந்து விட்டால், இந்த உடலை விட்டதுமே நானும் அந்த பிரம்மம் ஒன்னாயிருவோம். அதுக்கப்புறம் வேற வேற. இதுதான் வந்து அத்வைத கொள்கை, அருவாவாத கொள்கை. ஆனா இந்த முக்திங்கிறது வந்து சாயுஜ முக்தி, இறைவனோடு இரண்டரை கலப்பது, அது வந்து வைணவர்களுக்கு தற்கொலை செய்துக்கிற மாதிரி, சூசைட் அட்டன். ஏன்னா ஒரு பக்தன் என்னைக்கும் தன் அடையாளத்தை அழிச்சுக்க விரும்புறது. அப்படி பார்க்கும்போது கூட, அப்படி ஒருத்தர் வந்து இறைவனோடு இரண்டரை கலக்கலாம் முயற்சி பண்ணா கூட அந்த பாதை மிக கடினமானதுங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணாவை வந்து அருவமற்ற தன்மையிலே உணரலாம், ஆனா அந்த பாதை ரொம்ப கடினம். கிளேஷோ அதிகரஸ்தேஷா அவ்யக்தா சத்த சேதசா அவ்யக்தாகி கதிர் துக்கம். கிருஷ்ணா என்ன சொல்றாரு? இந்த அவ்யக்த தன்மை, அவ்யக்தா அப்படின்னா தோன்றா உருவம், வியக்தம் அவ்யக்தம், இந்த வேர்டு பகவத்கீதையில். வியக்தா அவ்யக்த சனாதன். தோன்றக்கூடியது, தோன்றாது, உருவமுள்ளது, உருவமற்றது. வியக்தம்னா உருவம், அவ்யக்தம்னா உருவமற்றது. அந்த உருவமற்ற தன்மை பகவான் கிருஷ்ணரை உருவமற்றவராக உணருங்கிறது ரொம்ப கடினம். அதனால அந்த முயற்சியில நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, அந்த முயற்சியில பக்குவம் அடையாம போயிருக்காங்க. அப்படியே இந்த முயற்சியில வெற்றி அடைந்தாலும் அந்த வெற்றி தற்காலிகமானதான் பிரம்மா சொல்றாரு. என்னே அரவிந்தா கவிமுக்த மானினா தையஸ்து பாவா அபிசுத்த புத்தையா ஆரோக்கிய கிருச்சேன பதம் பதந்தியதோ அநாத ஜுஷ்டாங்கி. ரோபா என்ன சொல்ற? பிரபுபாதா வந்து இந்த மாயாவாதிகளை பத்தி பேசும்போது இந்த பாகவதத்திலிருந்து பிரம்மாவுடைய ஸ்லோகத்தை மேற்கோள் காமிப்பார். அவர் உபன்யாசங்கள் எப்பவுமே பிரபுபாதா என்ன பண்ணுவார்? மாயாவாதிகளை பத்தி பேசும்போது பாகவத்திலிருந்து ஸ்லோகம் எடுத்துன்னு, ஏன்னே அரவிந்தா கவி புத்த விமுக்தமானி. விமுக்தமானின்னா என்ன அர்த்தம்? விமுக்தமானின்னு சொன்னா, நாங்களை பண்டிதரா நினைச்சுக்கிறோம், நாங்க வேதம்லாம் படிச்சிருக்கோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி அவங்க எல்லாம் படிச்சிருந்தா கூட அவிசுத்த புத்தி, அவங்க புத்தி சுத்தமா இல்லை. ஏன் அவங்க புத்தி சுத்தமா இல்ல? அவங்க பகவானிய ரூபத்தை ஏற்றுக்கொள்றது இல்ல, பகவானை அருவமானவராங்க. அதனால என்ன ஆகுறாங்க? ஆரோக்கிய கிருச்சேன, அவங்க அந்த பிரம்மத்துல போய் இருந்தாலும் நீண்ட நாள் அதுக்கு பிரம்மத்துல தனித்து இருக்க முடியாது. பதந்தியானா திரும்ப கீழே வந்துடும். இப்ப பிரம்ம ஜோதியில போய் இருக்கிறதுங்கிறது நிரந்தரமான முக்தி இல்லை.
என்னைக்காக ஒரு நாள் ஜீவாத்மா வீழ்ச்சி அடைஞ்சே ஆகும். ஏன்னா ஜீவாத்மானால சும்மா இருக்க முடியாது. இங்க யாராவது நீங்க சும்மா இருக்கிறதா பாக்குறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டான். அப்படியே மொபைலாவது நோண்டிக்கிட்டு இருப்பான். சும்மா இருக்க முடியாது யாரால. ஏன்னா ஜீவனுடைய சுபாவமே சேவை செய்வதுதான். என்ன மாதவனுக்கு சேவை பண்றது போல மொபைலுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மாதவனுக்கு சேவை பண்றது போல மாயாவுக்கு சேவை பண்ணிட்டு, அவ்வளவுதான். இந்த எய்தர் ஒண்ணு மாதவனுக்கு சேவை பண்ணணும், இல்லாட்டி மாயாவுக்கு சேவை பண்ணணும். ரெண்டு தான், ரெண்டே ஆப்ஷன் தான். ஜீவாத்மாவுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. there is no any other option. ஜீவாத்மாவுக்கு ரெண்டே வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு மாதவனுக்கு சேவை பண்ணணும், இல்லாட்டி மாயாவுக்கு சேவை பண்ணணும். ஆக மொத்தத்துல ஜீவாத்மானால சேவை பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா சேவைக்காகவே படைக்கப்பட்டவன் ஜீவாத்மா. ஜீவேரே சொரூபஹோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மாவின் உண்மையான சொரூபம் கிருஷ்ணாவுக்கு சேவை செய்யும். கிருஷ்ணனுடைய சேவை. தட் இஸ் அவர் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். அதுதான் நம்முடைய உண்மையான ஆதாரமான அடையாளம். எனது ஆதார் எனது அடையாளம். என்னது எனது ஆதார் எனது அடையாளம்? ஆதார் கார்டுல போட்டிருப்பாங்க. கவர்மெண்ட்ல கார்டு கொடுக்குறாங்க, சிட்டிசன்ஷிப் கார்டு. அந்த சிட்டிசன்ஷிப் கார்டுல, குடியுரிமை கார்டுல என்ன போட்டிருப்பாங்க? எனது ஆதாரம் எனது அடையாளம். ஆனா அது உண்மையான அடையாளம் இல்லை. அது இந்த உடல் சார்ந்து கொடுக்கப்பட்ட அடையாளம். ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம் நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். இதுதான் ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம். அதனால இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, அருவவாதிகள், பிரம்மவாதிகள், மாயாவாதிகள் இவங்கெல்லாம் இறைவனுடைய பகவானுடைய உருவத்தை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க பிரம்ம ஜோதியில போயிருப்பாங்க. இந்த பிரம்ம ஜோதிங்கிறது ஒட்டுமொத்த வைகுண்டத்துல வரக்கூடிய தேஜஸ், அந்த பிரகாசம். பிரம்ம ஜோதி எஃபல்ஜென்ஸ், பிரம்மன் எஃபல்ஜென்ஸ். அந்த பிரம்ம ஜோதியில போய் இருப்பாங்க இவங்க. ஆனா இவங்களுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. இவங்களுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு அன்பு பரிமாற்றம் கிடையாது. ஒரு வரட்டுத்தனமான ஒரு முறை அது. ட்ரைட் பிலாசபி, வரட்டு தத்துவம். அதனால என்ன ஆகுது? அவங்களால அந்த பிரம்மானந்தத்தை அவங்க சுவைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது முழுமையானது இல்லை. இப்ப இங்க 2-3 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஒண்ணு புலனுகர்ச்சி அல்லது பௌதிக சுகம். புலனுகர்ச்சி அல்லது பௌதிக சுகத்தை இவங்க வெறுக்கிறாங்க. எல்லா ஆன்மீகவாதியும் வெறுக்கிறாங்க இல்லையா? யாராவது யோகி புலன்பு அனுபவிக்க ஆசைப்படுவாரா? யாராவது ஞானி புலன்பு அனுபவிக்க ஆசைப்படுவாரா? எந்த ஒரு யோகியும், எந்த ஞானியும், எந்த ஒரு ஆன்மீகவாதியும் புலனுகர்ச்சி விஷயத்தில் ஈடுபட மாட்டார். ஏய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனேவே ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதேவ்தா. புத்திசாலி ஒருவன் புலனுகர்ச்சி விஷயத்தில் ஈடுபட மாட்டார். அப்போ பிரம்மத்தை விரும்பினாலும் சரி, இறைவனோடு இரண்டரை கலக்கணும்னு விரும்புறவங்களும் சரி, யோகாபியாசம் பண்ணி பரமாத்மாவோடு கலந்து விட வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் சரி, பகவானுடைய பரம புருஷோத்தமனுடைய ஆன்மீக உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி, யாருமே புலனுகர்ச்சி விரும்பக்கூடாது. ஏன்னா அந்த புலனுகர்ச்சி தான் கட்டுண்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான சென்ஸ் கிராட்டிபிகேஷன். சென்ஸ் கிராட்டிபிகேஷன் மெயின் ப்ராப்ளம். ஆனா மெட்டீரியல் அதுதான் பிசினஸா வச்சிருக்காங்க. இந்த பௌதிக உலகனாலே புலன்பு தான். பௌதிக உலகனாலே புலனின்பம். அப்ப எந்த ஒரு ஆன்மீகவாதியும் புலனின்பத்தில் ஈடுபடக்கூடாது. புலனின்பத்தில் ஈடுபட்டால் அதுதான் ஒரு ஆன்மீகத்தின் பெரும் தடை. அப்போ ஒரு ஞானியோ, யோகியோ, பக்தரோ, இந்த 3 கேட்டகரி. ஆன்மீக பாதையில இறைவனை அடைந்து 3 வழி பார்த்தோம். பிரம்மம், பரமாத்மா, பகவான். அதே மாதிரி 3 வகையான ஆன்மீகவாதிகள்: ஞானிகள், யோகிகள், பக்தர்கள். ஞானிகளும் இறைவனை உணர முயற்சி பண்றாங்க, யோகிகளும் இறைவனை உணர முயற்சி பண்றாங்க, பக்தர்களும் முயற்சி பண்றாங்க. பாதை வேறு வேறு. பயணம் ஆன்மீக பயணம், ஆனா பாதை வேற வேற. டெஸ்டினேஷனும் வேற வேற, இலக்கும் வேற வேற.
பாதை வந்து ஆன்மீக பாதை தான், புலனுணர்ச்சி இல்லைங்க. ஆன்மீக பாதையில புலனுணர்ச்சிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அது ஏன்னு இப்ப பார்ப்போம். காரணம் இருக்கு. ஏன்னா இந்த புலனுணர்ச்சி தான் என்னுடைய கட்டுண்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரணம். இந்த ஜட உடல்ல கட்டுண்ட வாழ்க்கையில. அதனால எந்த ஒரு ஆன்மீகவாதியும் புலன்ப விஷயங்களில் ஈடுபட மாட்டார். உண்மையான ஆன்மீகவாதி ஒருவர் புலனுணர்ச்சி விஷயங்கள்ல கவனம் செலுத்த மாட்டார். அப்போ அவங்க வந்து கடினமா தவம் பண்றாங்க. பிரம்மத்தை அடைய முயற்சி பண்றவங்க, பரமாத்மாவை அடைய முயற்சி பண்றவங்க, பகவானை அடைய முயற்சி பண்றவங்க, இந்த 3 ஆன்மீகவாதியும் கடினமா அபியாசம் பண்றாங்க. புலன்ப விஷயங்கள் விலகி இருக்காங்க. அதிகாலை எழுந்திருப்பது, தியானம் செய்யறது, பக்தி செய்யறது, எல்லாருக்கும் ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கு. தினசரி செய்ய வேண்டிய ஆன்மீக செயல்கள் என்ன. ஞானி வந்து சாஸ்திர விசாரணை பண்ணிட்டு இருப்பார், யோகி வந்து தியானம் தவம் பண்ணிட்டு இருப்பார், பக்தர் வந்து பக்தி பண்றார். பாதை வேறு வேறு, இலக்கும் வேறு வேறு, ஆனா பயணம் ஆன்மீக பயணம். ஆனா இங்க பிரச்சனை என்ன ஆயிருதுன்னா, இவங்க யாராவது புலன்பத்தில் ஈடுபட்டாங்கன்னா வீழ்ச்சி அடைச்சு. புலன்பு வந்தா வந்து ஆன்மீக பாதைக்கு பெரும் தடை. ஆன்மீக பாதையில் பெரும் தடையா இருக்கிறது புலனின்பம். அது எந்த ஆன்மீகவாதியா இருந்தாலும், அவர் நீங்க யோகியா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஞானியா எடுத்துக்கிட்டாலும் சரி, பக்தனா எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த எல்லா ஆன்மீகவாதிக்கும் பெரும் சவாலா இருக்கிறது புலன்பு விஷயங்கள் வந்து விலகி இருக்கிறது. இப்படி இறைவனை உணர்றதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. மற்ற பாதைகள்லாம் கடினமானது. ஆனா பக்தி பாதை பத்தி சொல்லும் போது கிருஷ்ணர் என்ன சொல்றார்? சுசுகம் கர்த்தம் அவ்யயம். இது அழிவற்றது, பயில்வதற்கு மிகவும் இனிமையானது, சுலபமானது. யார் வேணாலும் பக்தி மார்க்கத்துக்கு வரலாம். பயில்வதற்கு இனிமையானது, எளிமையானது, சுவையானது மட்டுமல்ல, மிக உயர்ந்ததும் கூட. ஏன்னா மற்ற எல்லா மார்க்கமும் மற்ற எல்லா யோகமும் பக்தியில தான் முடியுது. பக்தி இஸ் டாப் மோஸ்ட் யோகா. இப்ப உங்களுக்கு 2 உதாரணம் சொல்லும். பகவத்கீதையில 6ஆம் அத்தியாயத்தோட கன்க்ளூஷன், அப்புறம் 7ஆம் அத்தியாயம். 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க யோக முறை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. தனி இடத்துக்கு போய் ஒரு தர்ப புல்ல விரிச்சு அது மேல உட்கார்ந்துருக்கணும். அந்த உட்கார்ந்துருக்கிற ஸ்தலம் வந்து ரொம்ப உயர்வா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது. கண்களை புல்லா மூடி இருக்க கூடாது, கண்களை முழுமையா மூடி இருக்க கூடாது, முழுமையா திறந்திருக்க கூடாது. அந்த கண்ணினுடைய வந்து மூக்கினுடைய நுனி பாகத்தை பார்க்கணும். இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அஷ்டாங்க யோகத்துல. இதை கேட்டோடனே அர்ஜுனன் சொன்னாரு, இது என்னால பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய யோகத்தை சொல்லியிருக்காரு. கர்மயோகா, நிஷ்காம கர்மயோகா. அந்த கர்மயோகாவோட உயர்ந்தது நிஷ்காம கர்மயோகா. நிஷ்காம கர்மயோகாவோட உயர்ந்தது தியான யோகா. ஏன்னா கர்மயோகால என்ன பண்றாரு? ஒரு கர்மயோகால ஒரு யோகி வந்து செயலை துறக்கிறார். நிஷ்காம கர்மயோகால என்ன பண்றாரு? செயலுடைய பலனை அனுபவிக்க நினைக்கிறது இல்லை. ஆனா இது 2ஐ விட உயர்ந்தது தியான யோகா, இறைவனை தியானிப்பது. ஆனா இந்த யோகா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு அர்ஜுனன். தனி இடத்துல போய் புலன்களை கட்டுப்படுத்தி, மனதை கட்டுப்படுத்தி அஷ்டாங்க யோகா பயிற்சி பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்பதான் கிருஷ்ணர் என்ன கன்க்ளூட் பண்றாரு? 6.47 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகம். இல்ல, யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே அந்தராத்மனா. யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா யோகியிலையும் சிறந்தவர். மத்கதே அந்தராத்மனா, என்னை உள் மனதில் தியானிப்பவர். அப்போ ஒரு சந்தேகம் வந்துடும் பாருங்க. கிருஷ்ணா வந்து எவ்வளவு இன்டெலிஜென்டா வந்து ஸ்லோகம் கொடுத்திருக்காரு பாருங்க. நீங்க மிஸ்இன்டர்பிரேட் பண்ணவே முடியாது. அதை மீறி பண்றாங்கன்னா அது என்ன அர்த்தம்? கிருஷ்ணா வந்து தெளிவா சொல்றாரு, ஆனா வார்த்தை ஜாலத்தினால சில தவறான வியாக்கியானம் கற்பிக்க முயற்சி பண்றாங்க. கிருஷ்ணா தெளிவா சொல்றாரு பாருங்க. முதல் வரியில என்ன சொல்றாரு? யோகினாம் அபி சர்வேஷா மத்கதே அந்தராத்மனா, என்னை யாரு உள் மனதுல தியானிச்சுட்டு இருக்காரோ அந்த யோகி அப்படின்னு சொல்றாரு. அப்ப உள் மனதுல தியானிக்கிறது யாரா வேணா இருக்கலாமே.
ஒரு அஷ்டாங்க யோகி இறைவனை உள்மனதுல தியானிக்கலாம், ஒரு தியான யோகி இறைவனை உள்மனதுல தியானிக்கலாம். அப்ப அவர் சொல்லல பஜதே மாம். அடுத்தது யோகினாம் அபி சர்வேஷா மக்கதே நத்சத்தாவான் பஜதே யோமா. நம்பிக்கையோடு பக்தி தோண்டு பண்றவரு சொல்றேன். எப்படி தெளிவா சொல்லிருக்கு. இந்த மாயாவதி என்ன பண்ணிடுவாங்க, இறைவனை தியானிக்கூடிய யோகிகள் ஞானிகள் அவருக்கு பிரியமான எழுதி. ஆனா கிருஷ்ணன் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு. அதனாலதான் பகவத்கீதைக்கு யார் வேணா திரித்து பொருள் சொல்லலாம். ஆனா கிருஷ்ணா தெளிவா சொல்ற. கிருஷ்ணா வந்து பஜதேங்கிற வார்த்தை, பஜதேங்கிற வார்த்தை எப்படி நீங்க ஞானிக்கு சொல்ல முடியும்? ஞானி என்ன பஜன் பண்றாரு? ஞானி வந்து சாஸ்திர விசாரணை தான் பண்றாரு. அவ பஜதேங்கிற வார்த்தையை நீ ஞானிக்கு பயன்படுத்த முடியாது. பஜதேங்கிற வார்த்தையை யோகிக்கு பயன்படுத்த முடியும். யோகி என்ன பஜன் பண்றாரு? யோகி தியானம் தான் பண்ற. ஆனா பஜதேங்கிற வார்த்தை பக்தி தொண்டு. அதனால பஜதேங்கிற வார்த்தைய அதுல பிரபுபாத் 2 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. 6ஆம் அத்தியாயம் 47ஆம் ஸ்லோகத்துக்கு 2 பக்கத்துக்கு பிரபுபாத் பொருளுரை எழுதியிருக்காரு. அதுல பஜதேங்கிற வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் போடுது, இது பக்தி தொண்டை குறிக்குதுன்னு சொல்றாரு. பாருங்க, அடிச்சு பாருங்க நம்பிக்கையில. பஜதேங்கிற வேர்டு வந்து பக்தி தொண்டு, கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுல சாய் பஜன், அந்த பஜன், இந்த பஜன் எல்லாம் கிடையாது. ஒன்லி கிருஷ்ண பஜன் தான், ஹரி பஜன் தான். அவ்வளவுதான். பஜன்ஸ்னாலே ஹரி பஜன், கிருஷ்ண பஜன். வேற பஜன்லாம் பஜனே கிடையாது. தெளிவா சொல்றாரு. அப்போ இங்க விஷயம் வந்து தெளிவா இருக்கு. ஆனா மக்களிடம் திரித்து கூறப்படுகிறது, மக்களும் தவறாக புரிந்து. அதனாலதான் ஆச்சாரியர் விளக்கம். இங்க கிருஷ்ணா வந்து தெளிவா சொல்றாரு. இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு வந்து பொருளை வந்து வார்த்தை ஜாலமா திருத்தி மாத்திடுவாங்க, மக்களும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் வைணவ ஆச்சாரிய விளக்கத்தை படிக்கணும். அதுல தெளிவா இருக்கணும். கிருஷ்ணா இங்க தெளிவா சொல்றாரு. அப்ப யோகி நாம் அபி சர்வேஷா, எல்லா யோகியிலும் சிறந்தவர், என்னை எப்பொழுதும் உள்மனதில் தியானம் செய்து கொண்டு. அதோட முடியல, அதோட வார்த்தைன்னு முடியல. அடுத்த லைன்ல இருக்கு, யோகினாம் அபி சர்வேஷா மக்கதே அந்தராத்மனா. யோகி எல்லாம் சிறந்தவர், எப்பொழுதும் என்னை உள்மனதில் தியானம் செய்து கொண்டு ஸ்ரத்தாவான் பஜதேயோமா, நம்பிக்கையோடு எனக்கு பக்தி தொண்டு பண்ணக்கூடிய அந்த பக்தன், எனக்கு அந்த பக்தி யோகி எனக்கு மிகப்பெரியவன். சமயயுக்த தமம். எவ்வளவு தெளிவா இருக்கு. அப்ப 6ஆம் அத்தியாயத்துல யோக முறைகள்லாம் சொன்ன கிருஷ்ணர் அது முடியும் போது பக்தி தொண்டு தான் உயர்ந்தது ஸ்தாபனம் பண்றாரு. இனி 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் தூய பக்தி தொண்டை பத்தி பேசுறது, பியூர் டிவோஷன். 6ஆம் அத்தியாயம் வரைக்கும் பல்வேறு யோக முறைகளை சொல்லிட்டு 6ஆம் அத்தியாயத்துல முடிவுல பக்தி தான் சிறந்தது. பக்தி யோகி தான் டாப் மோஸ்ட். கர்மயோகி, ஞான யோகி, அஷ்டாங்க யோகி, பக்தி யோகி தான் டாப் மோஸ்ட். பக்தி யோகா தான் உயர்ந்தது, பக்தி யோகி தான் உயர்ந்தவர். அப்புறம் 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் அந்த தூய பக்தி தொண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, பியூர் டிவோஷன், தூய பக்தி தொண்டு அதை ஸ்தாபனம் பண்றாரு. அதனாலதான் அப்ப 6ஆம் அத்தியாயத்திலிருந்து முடிவாயிடுச்சா? 6ஆம் அத்தியாயத்துல ஒரு அஷ்டாங்க யோகி எனக்கு பிரியமானவன் கிருஷ்ணர் சொல்லல, பக்தர் தான் எனக்கு பிரியமானவன் சொல்ற. அதுக்கப்புறம் 7ஆம் அத்தியாயம் கிருஷ்ணர் என்ன சொல்ற, பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. மிகவும் அரிதானம். ஒரு ஞானி வந்து பற்பல பிறவிக்கு அப்புறம், ஒரு ஞானி ஒரு பிறவி இல்ல, பற்பல பிறவி, பகுனாம் ஜென்மனாம் வந்து ஞானவான். ஒரு ஞானி பற்பல பிறவிக்கு அப்புறம் தான் வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆத்மா சுதுர்லபா, மிகவும் அரிதானவன். அதனால சும்மா இந்த கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவரு, அவர் ஒளி வடிவானவரு, வட்ட வடிவமானவரு, சதுர வடிவமானவரு, செவ்வக வடிவமானவரு, இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. கடவுளை பற்றி பேசும்போது அவர் அப்படி, அவர் இப்படி, இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. வந்து அழகா தெளிவா சொல்லி, பகவான் வந்து சச்சிதானந்த ரூபம், அவருக்கு வைகுந்த லோகம் இருக்கு, அந்த வைகுந்த லோகத்துல ஒரு நித்தியமா வாசம் பண்றாரு. அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றேன். வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இப்போ நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஒரு நாட்டுல இருக்கோம், இன்னொரு நாட்டுடைய மகிமைகளை கேள்விப்படுறோம்.
வந்து ரொம்ப பாரிஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அந்த பாரிஸ் இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க, பாரிஸ்ல வந்து இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இருக்கு, அந்த மாதிரி இயற்கை வளங்கள்லாம் இருக்கு, ஜெர்மன் இப்படி இருக்கு, ஜெர்மன் அப்படி இருக்கு, லண்டன் இப்படி இருக்கு, லண்டன் அப்படி இருக்கு, சுவிட்சர்லாந்து இப்படி இருக்கு, சுவிட்சர்லாந்து அப்படி இருக்கு, இதெல்லாம் கேள்விப்படும். இயற்கை வளங்கள் இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, கிளீனா இருக்கு இதெல்லாம். அப்போ இந்த கிரகத்துல, இந்த பூமியில ஒரு நாட்டுடைய வர்ணனை நமக்கு கிடைக்குது. அங்க போனவங்க, அதை பார்த்து வந்தவங்க அதை பத்தி சொல்றாங்க, அதை வீடியோ கவரேஜ் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விப்படுறோம். நிறைய இயற்கையான டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கேள்விப்படுறோம். இந்த நாட்டுல வந்து இந்த டூரிஸ்ட் இடம் நல்லா இருக்கும், இந்த சுற்றுலாத்தலம் நல்லா இருக்கும், இந்த நாடே வந்து சுற்றுலாத்தலம் மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி. எப்படி தகவல் நமக்கு கிடைக்குது? இப்ப வந்து சமூக வலைதளம் மூலமா கிடைக்கும். முன்னெல்லாம் வந்து பத்திரிகையில படிக்கிறோம், எல்லாம் அங்க யாராவது போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க. ஒரு காலத்துல விமானம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்ப எப்படி எப்படி போனாங்க ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு? நீர் வழி பிரயாணம் பண்ணாங்க, கடல் வழியா. அப்புறம் விமானம் படிச்சாங்க, ஒரு விமானத்துல போனாங்க. இப்படி எல்லாம் வந்து ஒரு நாட்டை பற்றி வர்ணனை வந்து அங்க போயிட்டு வந்தவங்க அதை பத்தி சொல்றாங்க, அதை புத்தகமா எழுதுறாங்க. இந்த நாட்டை பற்றி, சுற்றுலா தலத்தை பற்றி வர்ணனைகள் எழுதுறாங்க, அதுக்கு புக்கு போடுறாங்க. நம்ம கூட என்ன பண்றோம், பல திவ்ய தேசங்களுடைய புஸ்தகங்களை பார்க்கிறோம். பூரி தாமத்தோடைய மகிமை, அதுக்கப்புறம் வந்து பிருந்தாவன தாமத்தின் மகிமை, நவதீப் தாமத்தின் மகிமை. அப்ப அது புராணங்கள்ல அதை பத்தி சொல்லியிருக்கு, புராணங்கள்ல அதை பத்தி சொல்லியிருக்கு, அதை நம்ம படிக்கிறோம். அதே போலதான் இங்க பாகவதத்துல வைகுந்த லோகத்தை பற்றி வர்ணனை இருக்கு. இறைவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு, இறைவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. 17வது பதத்துல அந்த ராஜ்யத்துல யார் இருப்பாங்க? வைகுந்த லோகத்துல வைகுந்த வாசிகள் இருக்காங்க. பூலோகத்துல பூலோக வாசிகள் இருக்கிற மாதிரி, இந்த பூலோகத்துல நம்ம எல்லாம் இருக்கிற மாதிரி வைகுந்தலத்துல வைகுந்த லோக வாசிகள் இருக்காங்க. சரி, இப்ப வந்து இந்த வைகுந்த வாசிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் தான் பார்க்க போறோம். இந்த பூலோகத்துல வாழ்ற, பூலோகம் சொன்னா பூலோகம் சொல்றதை விட பௌதிக லோகம், பௌதிக லோகத்துல வாழக்கூடியவங்களுக்கும் ஆன்மீக லோகத்துல வாழக்கூடியவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? இப்போ பௌதிக லோகம்னு சொன்னா பிரம்மலோகம் வரைக்கும், சின்ன கீழே வந்து ரொம்ப அடியில இருக்கிற உலகம் வந்து பாத்தாள லோகம். பாத்தாள லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரைக்கும் 7-14 லோகம் இருக்கு. இதெல்லாம் பௌதிக கிரகம். 7-14 லோகம். இந்த பௌதிக லோகத்துல வாழ்ற, இந்த பௌதிக லோகத்துல இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, இங்க வாழக்கூடிய ஜீவராசிகள் எப்படி இருக்காங்க, வைகுந்த லோகத்துல உள்ளவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல என்ன வேற்றுமை, என்ன டிஃபரன்ஸ் ஆகுது, எங்க டிஃபர் ஆகுது, என்ன டிஃபரன்ஸ், என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த பூலோக வாசிகளுக்கும் வைகுந்த லோக வாசிக்கும் என்ன வித்தியாசம், ஒன்னொன்னா பார்த்துக்கணும். நீங்க பாட்டு குறிச்சு வச்சுக்க. வைகுந்த லோகத்தில் வாழ்பவர்கள் தங்கள் மனைவியரும் காதலியரும் உடன் விமானங்களில் பறப்பார்கள். சரி, முதல்ல வந்து ஒற்றுமை எழுதி. வைகுந்த லோக வாசிகளுக்கும் பூலோக வாசிக்குள்ள ஒற்றுமை. அடுத்தது வைகுந்த லோக வாசிக்கும் பூலோக வாசிக்கும் உள்ள வேற்றுமை. பௌதிக லோகம், பூலோகம்னு வேண்டாம், பௌதிக லோகம்னு வச்சுக்கோ. ஏன்னா பூலோகம்னா பூமி மட்டும் குறிக்கிற மாதிரி இருக்கும். வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பௌதிக லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒற்றுமை என்ன, வைகுந்த லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் பௌதிக உலகத்துக்குள்ள வேற்றுமை என்ன? ஒற்றுமை வேற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை, ரெண்டுமே பார்க்க போறோம். ஒற்றுமை வேற்றுமை. சரி, இப்ப முதல்ல என்னது, இந்த இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களும் விமானத்துல பறக்குறாங்க. இந்த பூமியிலையும் கணவன் மனைவி இருக்காங்க, இந்த மற்ற கிரகத்திலையும், ஏன் பிரம்மலோகம் வரைக்கும் கூட, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களும் விமானத்துல பறக்குறாங்க. காதலன் காதலி உண்டு, வைகுந்தலத்திலையும் காதலன் காதலி இருக்காங்க. பாருங்க, வைகுந்த லோகத்தில் வாழ்பவர்கள் தங்கள் மனைவியரும் காதலியரும் உடன் வர விமானங்களில் பறப்பார்கள். கர்தம முனிவர் வந்து அவருடைய காலத்துல என்ன பண்ணாரு, தன் மனைவிக்காக ஒரு பறக்கும் நகரத்தை உருவாக்கினார், பிளைங் சிட்டி. இன்னைக்கு வந்து டிசைடேஷன் சிட்டி போடுறான், இயற்கை வளங்களை அழிச்சு இந்த சிட்டி அந்த சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி, சோமினி சிட்டி, நிறைய நகரங்கள் உருவாக்குறாங்க.
ஆனா அன்னைக்கு கர்தமர் வந்து தன் மனைவிக்காக பறக்கும் ஒரு நகரத்தை உருவாக்குனார். சோ இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்திலும் கணவன் மனைவி பந்தம் உண்டு, ஆன்மீக உலகத்திலும் கணவன் மனைவி உண்டு. பௌதிக உலகத்திலும் காதலன் காதலி உண்டு, ஆன்மீக உலகத்திலும் காதலன் காதலி உண்டு. இதெல்லாம் ஒற்றுமை. அதுக்கப்புறம் இவ்வாறு பறக்கும் போது சரி ஃபர்ஸ்ட் ஒற்றுமை எல்லாம் பார்த்துடும், அப்புறம் வேற்றுமையில இருக்கு. ஓகே. சோ பௌதிக உலகத்துல இந்த இதெல்லாம் இருக்கு. கணவன் மனைவி உறவு இருக்கு, காதலன் காதலி உறவு இருக்கு, அவங்களுக்கு வந்து பறக்கிறதுக்கு விமானம் இருக்கு இல்லையா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பிளைட் விட்டுருக்காங்க. கரெக்டா? இந்தியால இருந்து பிளைட் எடுத்தா அமெரிக்கா போலாம், அர்ஜென்டினா போலாம், எங்கனாலும் போலாம். எல்லாத்துக்கும் பிளைட் இருக்கு, பறக்கிறாங்க விமானத்தை. இதெல்லாம் ஒற்றுமை. அப்ப இனி வரக்கூடியது வேற்றுமை. வைகுந்த லோகத்துல வாழ்பவர்கள் தங்கள் மனைவரும் காதலிலும் உடன் வர விமானங்களில் பறக்கும் போது எப்போதும் அமங்கல குணங்கள் அற்ற, அதுக்கு மங்களமான குணம் எழுதியிருக்கலாம், மங்களமான குணம் எழுத வேலை முடிச்சுதா? அமங்கல குணமற்ற பகவானின் குணங்களை செயல்களையும் அவர்கள் நிச்சயமாக பாடுவார். அப்ப வைகுந்த லோகத்துல உள்ளவங்களுக்கு கணவன் மனைவி கூட இருப்பாங்க, ஆனா பகவானுடைய புகழ பாடிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க? சினிமா பாட்டு போடுவாங்க. அப்போ எங்க டிஃபர் ஆகுதுன்னா கான்சியஸ்னஸ் வந்து டிஃபர், உணர்வுல வித்தியாசம். முதல்ல உணர்வுல வித்தியாசம். இங்க வந்து பௌதிக உணர்வு. எங்க பாரு சினிமா பாட்டு போட்டுருவாங்க, பஸ்ல போனாலும் சரி, எங்க போனாலும் சரி சினிமா பாட்டு. புலனுணர்ச்சி தான். அப்ப ரெண்டாவது, முதல்ல வந்து உணர்வுல வித்தியாசம். பௌதிக உணர்வு மெட்டீரியல் கான்சியஸ்னஸ்ல இருக்காங்க பௌதிக லோகத்துல இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இருக்கிறவங்க ஆன்மீக உணர்வு கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பௌதிக உலகத்துல இருக்கிற தன் புலனுணர்ச்சியை விரும்புவாங்க, ஆன்மீக உலகத்துல இருக்கிற கிருஷ்ணாவுடைய புலனை திருப்திப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது வேற்றுமையாகுது. அப்போ ஆன்மீக உலகத்திலும் கணவன் மனைவி உறவு இருக்கு, ஆனா அங்க வந்து அந்த உறவு பௌதிகமா இல்ல. அந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய உடல் கவர்ச்சியினாலேயோ புலனுணர்ச்சியாலோ இல்ல, அங்கும் தம்பதிகள் உண்டு. அந்த தம்பதிகள் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கும். 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கும், 24 hours டே. காதலின் காதலிக்குள்ள இங்க வந்து உடல் சார்ந்த ஈர்ப்பு இருக்கும். ஏன் ஒரு ஆண் பெண் காதல் பண்றாங்க? ஜட உலகத்துல ஏன் காதல் பண்றாங்க? இங்க காதல் பண்றது இல்ல உண்மையில. ஆணுக்கு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படுது, பெண்ணுக்கு ஆண் மேல ஈர்ப்பு ஏற்படுது. ஓ அந்த பொண்ணு அழகா இருக்காளே, அவன்கிட்ட பேசிடலாமா? இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கானே, அவன்கிட்ட பழகலாமா? ஃபர்ஸ்ட் எங்க அட்ராக்ஷன் வருது? பும்சஸ்திரிய மிதுனி பாவம். ஒரு ஆண் பொண்ணை பார்த்த உடனே, பொண்ணு ஆணை பார்த்த உடனே இமிடியட்டா அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஓ நம்ம காதல் பண்ணலாமா அப்ரோச் பண்றாங்க. அப்போ அங்க என்ன முக்கியம்? அங்க ஈர்ப்பு. எதுல ஈர்ப்பு? பௌதிகமான ஈர்ப்பு அல்லது புலனுணர்ச்சி ஈர்ப்பு. கண்ணு பாக்குது, ஓ அந்த பொண்ணு அழகா இருக்கா. கண்ணு பாக்குது, ஓ அந்த பையன் ஸ்மார்ட்டா இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? இங்க வந்து புலனுணர்ச்சி பிரதானம். சோ புலனுணர்ச்சி பிரதானமா இருக்கிறதுனால, புலனின்பம் பிரதானமா இருக்கு இங்க பௌதிக உலகத்துல. ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணாவுடைய புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும். அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, காதலன் காதலியா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பௌதிக குணமே கிடையாது. இங்க பௌதிகமான குணம் இருக்கு ஜட உலகத்துல. அப்ப ஜட உலகம் முக்குணத்துக்கு உட்பட்டது, வைகுந்த லோகம் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டது. ஜட உலகத்துல யார் இருப்பா? முக்குணத்துக்கு உட்பட்டவங்க ஜட உலகத்துல இருப்பாங்க. வைகுந்த லோகத்துல யார் இருப்பாங்க? முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் வைகுந்த லோகத்துல. சகுனான் சமதி தைதான் பிரம்ம பூயாய கல்வ மாம் யச்சோ அப்பியபிச்சாரின பக்தி யோக நஜ சேவை. களங்கமில்லாத பக்தி பண்றவங்க தான் வைகுண்டத்துல இருப்பாங்க, தூய பக்தர்கள். அப்ப இங்க ப்ரோபா என்ன சொல்றார்? பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்க. இந்த ஸ்லோகத்துல இருந்து வைகுந்த லோகம் முழுவதும் பலம் நிரம்பி இருக்கிறதா தெரிகிறது. அங்க விமானம் உண்டு, அந்த லோகவாசிகள் காதலியோடு இருப்பாங்க, கணவரோடு இருப்பாங்க. ஆன்மீக வானில அங்க தென்றல் காற்று வீசும்.
இங்கெல்லாம் பாடுவாங்க, தென்றல் காற்றே தென்றல் காற்றே எல்லாம் பாடுவாங்க. ஏன்? இது வந்து பௌதிக ஆசைனால பாடுறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க பிரபுபா என்ன சொல்றாரு, இந்த தென்றல் காற்று வீசும்போது பூக்களின் நறுமணம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணும், அதை அனுபவிக்கணும்னு தோணும். பூக்களை வந்து அனுபவிக்கணும், அந்த பூவோட நறுமணம். ஆனா அது கூட வைகுந்தல வாசிகளை கவராது. எப்படி? அப்ப கான்சியஸ்னஸ் எவ்வளவு பியூரா இருந்ததுன்னா, எவ்வளவு கிளீனா இருந்தா எந்த ஒரு உடல் சுகமும் இங்க கிடையாது. அப்ப மெயினா பௌதிக சுகமே இங்க கிடையாது. அந்த ஆன்மீக ஆனந்தம். வைகுந்த லோகத்துல சுகம் கிடையாது, ஆனந்தம். இந்த ஜட உலகத்துல ஆனந்தம் கிடையாது, சுகம் தான். அந்த சுகம் கூட பௌதிக சுகம் தான். இதுதான் ஜட உலகத்துக்கும் வைகுண்டத்துல வேறுபாடு பாருங்க. இந்த ஜட உலகத்துல சுகம், இந்த சுகம் எதுல ஏற்படுது? பௌதிக உடல்ல இருந்து பெறணும்னு நினைக்கிறேன். ஆன்மீக உலகத்துல ஆனந்தம், ஆனந்தத்துக்கும் சுகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த புலனால எனக்கு ஆனந்தம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்களா? சுகம் கிடைச்சிருந்துன்னு சொல்லுவாங்க. புலன் சுகம், புலன் இன்பம். புலன்கள்ல ஆனந்தம் அடைந்தேன்னு சொல்ல முடியுமா? புலன்களால ஆனந்தம் அடைய முடியாது. சுகம் வேணா அனுபவிக்கலாம், அந்த சுகம் நிரந்தரம் கிடையாது. அதை சம்பர்ஷிஜா போகா துக்கையோனே. ரைட்? அப்போ இங்க வைகுந்த லோகவாசிகள் வந்து அங்க இருக்கிற பூக்களின் நறுமணத்தால் கவரப்படுவதில்லை. அந்த தென்றல் காற்றை அவங்க விரும்புவதில்லை. நம்ம காத்து வீசாதான் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? வெயில் கொடுமை, காத்து இல்ல, கொஞ்சம் காத்து வீசினா நல்லா இருக்குமே. மக்கள் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டு ஏசி வச்சுக்கிட்டாங்க. இப்போ காருக்குள்ள போனா ஏசி, பஸ்ஸுக்குள்ள போனா ஏசி, வீட்டுக்குள்ள போனா ஏசி, ட்ரெயின்ல போனா ஏசி, பிளைட்ல போனா ஏசி. ஏன்னா தென்றல் காற்று பார்க்க முடியல லைஃப்ல. அவ்வளவு பாவம் பண்ணிட்டாங்க. அவ்வளவு பாவகரமான வாழ்க்கை வாழ்றதுனால இந்த இயற்கை வந்து அவனுக்கு வந்து சுகமா இல்லை. இயற்கையினால சுகம் கிடைக்கல இப்போ. ஏன்னா நாளுக்கு நாள் வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்கு. மே மாசம் முடிஞ்சு ஜூலை வந்து ஆகஸ்டே வரப்போகுது, இன்னும் வெயில் கொடுமை தீர்ந்து அனுபவிக்கிறாங்க மக்கள். அனுபவிக்கணும் நீங்க வந்தீங்க, அனுபவிக்க. கிருஷ்ணா என்ன பண்றாரு? ஓ ஜீவாத்மாவே, நீ அனுபவிக்கிறதுக்கான ஜன உலகத்துல போன இந்த அனுபவி, எல்லாத்தையும் அனுபவி. அப்புறம் இங்க வந்து ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் வித்தியாசம் என்னது? அவங்க எப்பவும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிக்கொண்டிருப்பார்கள். பாருங்க, இந்த தென்றல் சுகமாக இருப்பதோடு மலர்களில் உள்ள தேனையும் கூட அள்ளி வரும். வைகுந்த லோகத்தை சேர்ந்தவர்கள் பகவானை புகழ்வதில் விருப்பமுடையவர்களாதலினால் அவர்கள் பகவானின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்றது வந்த இடையூறு செய்யும் இந்த தென்றல் காற்றை கூட விரும்புவதில்லை. இதனால் தான் அவர்கள் தூய பக்தர் என்பது என்று இதற்கு பொருளாகும். டிஸ்டர்பன்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த தென்றல் காற்று கூட அவங்க என்னவா நினைக்கிறாங்க? டிஸ்டர்பன்ஸா நினைக்கிறாங்க. அதனால அவங்க அதை வரவேற்கிறது இல்லை, விரும்புவது இல்லை. தங்களின் புலனுணர்ச்சியை காட்டிலும் பகவானின் புலனுணர்ச்சி தான் மிகவும் முக்கியமானது என்று அவர்கள் கருதுகின்றனர். வைகுந்த லோகத்தில் புலனுணர்ச்சி என்ற கேள்விக்கே இடமில்லை. மலர்ந்த பூக்களின் நறுமணத்தை சுவாசிப்பது நிச்சயம் மிகவும் சுகமாக இருக்கும். ஆனால் அதுவும் கூட புலனுணர்ச்சி தான். ஒரு பூவை ஸ்மெல் பண்றோம் இல்லையா, அது கூட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஒரு ரோஜா எடுத்து நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா தட் ஆல்சோ சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஏன்னா மூக்குக்கு சுகமா இருக்கு. ஒரு தேன் எடுத்து நக்குனா நாக்குக்கு சுகமா இருக்கு. ஒரு தேன் எடுத்து நக்குனா நாக்குக்கு சுகமா இருக்கு. ஒரு பூ எடுத்து சுவாசிச்சா மூக்குக்கு சுகமா இருக்கு. அப்ப இதெல்லாம் புலன்களுக்கு இன்பம் தருது. அதனால என்ன பண்ணணும்? அந்த புலனுணர்ச்சிய மாத்தணும். எப்படி மாத்துறது? அதை கிருஷ்ண உணர்வா மாத்தணும். அப்ப என்ன பண்ணும்? முதல்ல பூ வந்து பகவானுக்கு ஆஃப். பூ வந்து முதல்ல பெண்கள்லாம் பூ வச்சுக்குவாங்க தலையில. பெண்களுக்கு வந்து கூந்தலில் பூ வைக்கிற வழக்கம். அப்ப என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் வந்து கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணிடும். அப்ப என்னாச்சு? நான் அந்த நறுமணத்தை நான் சுவைச்சா அது புலன்பமாயிடும். போகா அந்த இப்ப வந்து வீட்டுல ஒரு ரோஸ் செடி வைக்கிறோம். வீட்டுல வந்து ரோஸ் செடி வைக்கிறோம். அந்த ரோஸ் எடுத்து நான் வச்சுக்கணும்னு நினைச்சா அது புலன்போம். அந்த ரோஸ் எடுத்து கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அது பிரசாதம். இதுதான் வித்தியாசம். அப்ப இங்க வித்தியாசம் கான்சியஸ் சொல்லிட்டு பாருங்க, உணர்வு தான் வித்தியாசம்.
வைகுந்த லோகத்திலயும் பூக்கள்லாம் இருக்கும், நல்ல மனம் கலரும் மனம் நறுமணம் கமழும் பூக்கள். ஆனா அதனுடைய நறுமணத்திலே கவர்றது இல்லையா. அவ பாருங்க, கிருஷ்ணா மேல எவ்வளவு கவர்ச்சி இருந்தா இதெல்லாம் உங்களை பாதிக்காது. இந்த ஜட உலகத்துல உடல் கவர்ச்சி, ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணன் மேல கவர்ச்சி. கவர்ச்சி ரெண்டு பக்கம் இருக்கு. இந்த ஜட உலகத்துல ஆண் பெண் கவர்ச்சி இருக்கு. ஆண் யானைக்கு பெண் யானை மேல கவர்ச்சி, ஆண் கொசுக்கு பெண் கொசு மேல கவர்ச்சி, எல்லாரும் கவர்ச்சி. ஆமா, நாய் பூனை. ஆனா கிருஷ்ணாவுடைய உலகத்துல எல்லாருக்கும் கிருஷ்ணா மேலதான் கவர்ச்சி. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்னா, நாம் என்ன செஞ்சாலும் கிருஷ்ணருக்காக செஞ்சு கிருஷ்ணா மேல கவர்ச்சி அடையணும். கிருஷ்ணர் மேல கவர்ச்சி அடையணும். கிருஷ்ணா மேல கவர்ச்சி அடையணும்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணும். ஓகே, நீங்க பூ வச்சுக்கலாமே, பூ தலையில வச்சுக்கலாமே. அது போல கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணீங்களா? தட் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராகி. ஓகே, எனக்கு பூவே வேண்டாம், அது வந்து அதுதான் ஞானி. ஞானி என்ன பண்ணுவாரு? இந்த பூ மனம் என்ன வந்து கவருது, இது வேண்டாம் எனக்கு. ஆனா கிருஷ்ண பக்தர் என்ன பண்றாரு? அந்த பூவை கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணிடுறாரு, அதை ஸ்மெல் பண்றாரு. இது வந்து கிருஷ்ண பிரசாதம். நம்ம கோயில் என்ன பண்றோம்? பகவானுக்கு ஆர்த்தி பண்ணிட்டு அந்த பூ வந்து எல்லாரும் கொடுக்கணும். அந்த பூ என்ன பண்றோம்? நம்ம ஸ்மெல் பண்றோம். தட் இஸ் நாட் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட். அது வந்து கிருஷ்ணாவுடைய பிரசாதத்தை அனுபவிக்கும். அம்பரீஷ் மகாராஜா தன்னுடைய எல்லா புலன்களையும் கிருஷ்ணாவுடைய செயலில் ஈடுபடுத்தினார். மூக்கு வந்து கிருஷ்ணருக்கு நிவேதனம் செய்த பூக்களை நுகர்வதற்கு பயன்படுத்தி. இந்த மூக்கை வச்சு சுவாசிக்காம இருக்க முடியுமா? மூக்கே நீ சுவாசிக்காத, அமுத்தி பிடிச்சா நம்ம செத்து போயிடும். மூக்கே நீ சுவாசிக்காத அப்படின்னு சொல்லி அமுத்தி பிடிக்க முடியுமா? இப்போ நான் வந்து ஒரு 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 ரோட்ல போயிட்டு இருக்கேன். அங்க ஒரு அழகான கார்டன், ஒரு பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துல பூக்களுடைய மனம் கமழுது. கலியுகத்துல பூக்கள் மணந்தா பெரிய விஷயம். கலியுகத்துல பூக்கள்ல மனமே இல்லை. பூக்கள்ல கூட இப்ப எல்லாம் கெமிக்கல் போட்டாங்க, பூ சீக்கிரம் வளரணும், நிறைய கிடைக்கணும். அப்படி பூ வந்து மணந்துச்சு. அதையும் மீறி பூ மணந்ததுன்னு சொன்னா அந்த பூவை நான் சுவாசிக்க முடியாம இருக்க முடியுமா? அந்த மூக்கு உடனே அந்த பூவோடைய சுவாசம் மூக்குள்ள போகுது. அப்ப நான் மூக்கை பத்திக்க முடியுமா? ஐயோ, நான் சுவாசிக்க மாட்டேன். இந்த பூக்களை கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ண எப்படி இருக்குன்னு நினைச்சாலே தட் ஆல்சோ டிவோஷன். இப்போ நான் வந்து கார்லயோ பைக்லயோ இல்ல நடந்து போயிட்டு இருக்கேன், ரோட்ல போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ரோஜா தோட்டம் வந்தது. அந்த ரோஜா தோட்டம் ரொம்ப நல்லா நறுமணம் கமழுது. உடனே நான் என்ன நினைக்கணும்? இந்த ரோஜாக்கள்லாம் கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ணா மாலையா கட்டி கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும். இந்த ரோஜாக்களை கிருஷ்ணரோட அழகுல பயன்படுத்தினா எப்படி இருக்கும். கிருஷ்ணாவுடைய தலையில வச்சிருந்தா எப்படி இருக்கும். கிருஷ்ணாவுடைய பாதத்துல வச்சா எப்படி இருக்கும். கிருஷ்ணருக்கு மாலையா போட்டா எப்படி இருக்கும். அப்படின்னு மானசீகமா அந்த ரோஜாவை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணா தட் ஆல்சோ டிவோஷன். மானசீக பக்தி. அந்த கதை சொல்லுவார்ல பிரபுபாதா, ஒரு பிராமணர் வந்து ரொம்ப ஏழை பிராமணர். அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல சமைக்கிறது. ஆனா அவருக்கு ரொம்ப ஆசை, பகவானுக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்கணும், ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் தியானத்துல பண்றாரு. நல்ல ஒரு புதுசா ஒரு பானை வச்சு அதுல புதுசா அரிசி போட்டு அதுல நெய் விட்டு அதுல வெள்ளம் எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பரா ஒரு பாயாசம் கீர் பண்றாரு. இது தினமும் அவர் வந்து மானசீகமா பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்போ தியானத்துல இந்த மாதிரி நான் தினமும் கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றேன், இந்த அரிசி வந்திருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அந்த பானுக்குள்ள கையை விட்டார். பானுக்குள்ள கையை விட்ட உடனே கை சுட்டுடுது. மெடிடேஷனே கழிச்சு போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அவர் இவ்வளவு நாள் மானசீகமா செய்த அந்த பக்தியை பகவான் ஏத்துக்கிட்டு. அதனாலதான் கிருஷ்ணா வந்து பாவகிராகி ஜனார்தனா, ஒருத்தருடைய பாவத்தை தான் பிடிச்சுக்கிறாரு. பாவம், பக்தி பாவம், டிவோஷன் ஆட்டிடியூடு தான் இங்க முக்கியம். சோ அதனால மானசீகமா பண்ண முடியும். இப்ப நீங்க போறீங்க ஒரு இடத்துல, ரொம்ப சீசன் ஃப்ரூட் எல்லாம் இருக்கு, நல்லா மாம்பழம், பழாப்பழம், வாழைப்பழம். அதை பார்த்த உடனே கிருஷ்ணா இது நான் உனக்கு ஆஃபர் பண்றேன், அது மானசீகமா ஆஃபர் பண்ணலாம். கிருஷ்ணா அதை ஏத்துட்டுருவாரு. அதனால இங்க பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இங்க ஆன்மீக உலகத்துல புலநுகர்ச்சிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அங்க எல்லாமே கிருஷ்ணாவோட திருப்திக்காக. உண்மையில சொல்ல போனா இந்த ஜீவாத்மாவே கிருஷ்ணாவோட திருப்திக்காக தான். நம்மளை திருப்திப்படுத்துறதுக்காக இங்க வரல. அதை புரியாம இருக்கணும். நம்மை நாம் திருப்தி செய்து கொள்வதற்காக வரவில்லை. நம்ம வந்தது கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்கா.
சரி, அடுத்தது அங்க வந்து உன்னதமான ஆனந்தம் அளிக்கிறது. இங்க ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு செய்யும் தொண்டு உன்னதமான ஆனந்தத்தினை அளிக்கின்றது. அதனோடு ஒப்பிடும் புலனுணர்ச்சியானது முக்கியமற்றதாகி போகிறது. அதனாலதான் புரோபா என்ன பண்றாரு, அந்த ஆனந்தத்தை இங்க நம்ம அனுபவிக்க செய்யறாரு. ஆன்மீக உலகத்துல போய் நம்ம என்ன ஆனந்தம் அனுபவிக்கணுமோ அதை இங்க சேவை பண்ண வைக்கிறாரு. அதான் ஆச்சாரியர். சோ இங்க கிருஷ்ண உணர்வு நம்ம பயிற்சி பண்ணும்போது இந்த உடல் சுகங்கிறத வெளிப்பட்டு நம்ம கிருஷ்ணர் மேல ஆனந்தம் அதிகரிக்கும். விஷயாவினி வர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோவயம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. உன்னதமான சுவையை வந்து புரோபால் கொடுக்கிறாரு. அதனால தாழ்ந்த சுவையெல்லாம் தானா விலகி போயிடும். இப்போ ஒரு கிருஷ்ண பக்தர்கிட்ட பூ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? இப்ப வெளியிலயும் பொண்ணுங்க இருக்காங்க, மாதாஜி பொண்ணுங்க, கிருஷ்ண பக்தியிலயும் வைஷ்ணவி இருக்காங்க, பொண்ணு இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்க பூ கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? உடனே தலையில வச்சுக்க மாட்டேன். இது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணதா அப்படின்னா பிரசாதம்னு வச்சுக்கோ, இல்லாட்டி நான் வீட்டுல போய் பகவானுக்கு ஆஃபர் பண்ணி வச்சு. அப்ப என்னாச்சு? அந்த பூவை, அந்த பூவினுடைய நறுமணத்தை அனுபவிக்கிற எண்ணம் போயிடுச்சு. ஏன்னா அது கிருஷ்ணாவுக்கு இன்னும் கொடுக்கல. ஆன்மீக குரு இருக்காரு, ஆன்மீக குருக்கு வந்து மாலை போடும்போது கேட்பாரு, இது கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணீங்களங்க. நிறைய தடவை நான் நோட் பண்ணிருக்கேன். குருவுக்கு நீங்க மாலை போட போனா அது முதல்ல என்ன கேள்வி கேட்பாருன்னா, இது கிருஷ்ணர், இது பிரசாதமான்னு கேட்பாரு, கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணதா. அப்படி வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்காம நம்ம அனுபவிச்சா அது கர்மா, அடுத்த கர்மா வரும். கிருஷ்ணாவுக்கு கொடுத்தா அதுல கர்மா கிடையாது. கிருஷ்ணாவுக்கு கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டா அது பிரசாதம், கிருஷ்ணாவுக்கு கொடுக்காம எடுத்துக்கிட்டா அது கர்ம வினை. இதுதான் கிருஷ்ணா வந்து 3rd சாப்டர்ல சொல்றாரு பகவத்கீதையில. யக்ஞாதாத் கர்மணோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுடைய திருப்திக்காக யார் செயலாற்றுகின்றார்களோ அவர்கள் செயல்வினையில் மாட்டிக்கொள்வதில்லை. அவ்வாறு செய்யாதவர்கள் செயல்வினையில் மாட்டிக்கொள்கிறார்கள். யக்ஞாதாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா. விஷ்ணுடைய திருப்திக்காக செயலாற்றல கர்ம வினை பிடிச்சுக்கும். அதே சமயம் விஷ்ணுவோட திருப்திக்காக செயலாற்றுவாங்க, அந்த கர்ம வினையை வெட்டி வீழ்த்தி விடுகிறார். there is no any karmic reaction. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, எத்வரோசி அஜஸ்தாசி எச்சிகோசி ததாசியத். ஓ ஐயோ பாவம், கிருஷ்ணாட்ட ஒண்ணும் இல்ல போல இருக்கு, அதான் எனக்கு சாப்பிட கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, எனக்கு ஒரு இலையோ பூவோ கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட ஒண்ணும் இல்ல போல இருக்கு. இங்க வைகுந்தலோகத்தோட வர்ணனை பாருங்க எப்படி இருக்குன்னு. அங்க இருக்கிறவங்களே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது கிருஷ்ணர் வந்து ராஜாதிராஜ். அதனால கிருஷ்ணா உலகத்துல ஒண்ணும் இல்ல, ஐயோ பாவம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ண யாரும் இல்ல போல இருக்கு, அதான் கேட்கிறாரு என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சேவையில அவருக்கு தேவையே இல்லை, நம்மளோட தயவே அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு யாருடைய தயவும் தேவை கிடையாது. கிருஷ்ணா யாரையும் நம்பி கிடையாது. கிருஷ்ணா யாரையும் நம்பி இல்ல, கிருஷ்ணாவுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த பிரம்மா உருவாக்கும் போது லட்சுமி தேவி கூட்டா உருவாக்குனாரு. கிருஷ்ணா பிரம்மாவை படைக்கணும் டிசைட் பண்ணணும், லட்சுமியோட தயவு கூட அவருக்கு தேவையில்லை. அதுதான் கிருஷ்ணா. இஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட், ஆத்மாராமா, தன்னில திருப்தி அடைபவர். அப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்கிறாரு? நாம கர்ம வினையில மாட்டிக்கூடாது, நம்ம பௌதியத்துல பாதிப்படையக்கூடாது, நம்ம கிருஷ்ணனோட முன்னேற்றம் எடுத்து பகவான் திரும்ப வரணும். அதுதான் கிருஷ்ணாவுடைய பிளான். சோ அதனால இங்க என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, வைகுந்த லோகத்துல ஆன்மீக லோகத்துல வேற்றுமை என்னன்னு சொன்னா, இங்க புலன்புமே பிரதானம் இருக்கு, இங்க உணர்வு பௌதிகமா கலங்கமா இருக்கு. ஆன்மீக உலகத்துல கலங்கமற்ற பக்தி இருக்கு, அங்க கிருஷ்ண உணர்வு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 18ஆம் ஸ்லோகம் என்ன சொல்லுது? பாராவதான்ய பிரதசார சக்கரவாக தத்யூக ஹம்ச சுகதித்ரி பர்ஹினாம் யஹ கோலாஹலோ விரமதே அச்சிர மாத்திரம் சை பிருங்காதிமே ஹரிகதாம் இவ காயமானே. ஹரிகதாம் இவ காயமானே அப்படின்னா ஹரிகதை பாடுறது. இப்போ இங்க பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வேற்றுமை. என்ன வேற்றுமைன்னு சொன்னா, ஒற்றுமை வேற்றுமை. ஃபர்ஸ்ட் என்ன ஒற்றுமைனா, இந்த உலகத்துல நிறைய பறவைகள்லாம் இருக்கு, மயிலு குயிலு நிறைய பறவை இருக்கு. ஆன்மீக உலகத்திலயும் நிறைய பறவை இருக்கு. அங்கேயும் தேனீக்கள் இருக்கு, இங்கேயும் தேனி இருக்கு. இந்த ஜட உலகத்திலயும் தேனீக்கள் இருக்கு, ஆன்மீக உலகத்திலயும் தேனி இருக்கு. அது இல்லாம புறா, குயில், நாரை, சக்கரவாகம், அன்னம், கிளி, கௌதாரி, காடை கௌதாரி எல்லாம் ஆன்மீக உலகத்திலயும் இருக்கு. ஆனா இங்க மனுஷன் பிடி சாப்பிட்டுருவான்.
ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டான். ஆனா ஆன்மீக லோகத்துல இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒற்றுமை என்னன்னா, இங்கேயும் பறவைகள்லாம் இருக்கு, ஆன்மீக லோகத்திலயும் பறவை இருக்கு. இங்க ஓரொரு பறவையும் தான் பாடுறது நல்லா இருக்குன்னு நினைச்சுக்குமா. கழுதை கூட கத்துனா நான் பேசுறது நல்லா இருக்குன்னு நினைச்சு, கழுதை வந்து கணைக்கும். அது பொறுத்த வரைக்கும் அது நல்லா பாடிட்டு இருக்குன்னு நினைச்சு. அதனால ஒரு நாளைக்கு ஒரு கதை சொன்னார் பிரபுபாதம். இந்த கழுதையும் ஒட்டகம் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டான். கழுதையும் ஒட்டகம் ஒரு நாள் மீட் பண்ணிச்சான். இந்த ஒட்டகத்தை பார்த்து கழுதை சொல்லிச்சான், ஒட்டகமே நீ ரொம்ப உயரமா இருக்க, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிச்சு. ஒட்டகத்தை பார்த்து கழுதை என்ன சொல்லிச்சு? நீ ரொம்ப உயரமா இருக்க, அழகா இருக்க. அப்புறம் இந்த கழுதையை பார்த்து ஒட்டகம் சொல்லிச்சான், நீ ரொம்ப அழகா பாடுற, ஒரு பாட்டு பாடுச்சு. நீ ரொம்ப அழகா பாடுற, ஒரு பாட்டு பாடுறது. கழுதை கத்த ஆரம்பிச்சுது. கழுதை கத்த ஆரம்பிச்ச உடனே சுத்தி இருக்கிறவங்க தடி எடுத்து ரெண்டே அடிச்சு விரட்டினாங்க. அந்த மாதிரி இங்க இந்த ஜட உலகத்துல ஒருத்தரும் என்ன நினைக்கிறாங்க? நான் ரொம்ப அழகா பாடுவேன். ஒரு பறவை கூட நினைக்குதான், மயில் நினைக்குதான் நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன், கிளி நினைக்கும் நான் நல்லா பேசுவேன், குயில் நினைக்கும் நல்லா பாடுவேன். ஆனா ஆன்மீக லோகத்துல எப்படி இருக்குன்னா, இந்த இந்த பறவைகள்லாம் எழுப்பும் ஓசையில் ஒரு இடைக்கால அமைதி ஏற்படுகிறது. இந்த உன்னதமான பறவைகள் தங்கள் சொந்த பாடலில் நிறுத்திவிட்டு பகவானின் புகழை கேட்பதில் ஆவல் கொள்கின்றன. இங்க மனுஷனே சொந்த புகழை நிறுத்த மாட்டேங்கிறான், அப்புறம் பறவை எல்லாம் நிறுத்து. இந்த ஜட உலகத்துல மனுஷங்களே தற்பெருமை பேசிட்டு இருக்காங்க, தன்னை பத்தி பாடிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல சிங்கப்பூர்ல இருக்கையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல மலேசியால இருக்கையில ஆரம்பிச்சு. அப்போ இங்க மனுஷனே தற்புகழ் பாடிக்கிட்டு இருக்கான் அந்த ஜட உலகத்துல. இந்த ஜட உலகத்துல மனிதர்களே தற்புகழ் பாடிட்டு இருக்கும் போது, அப்புறம் இங்க உள்ள பறவைகளை பத்தி என்ன சொல்றது? மயில், குயில், கிளி. ஆன்மீக லோகத்துல என்ன பண்ணுதான், அந்த பறவைகள் கூட தங்கள் பாடலை நிறுத்திவிட்டு பகவான், அதங்க ஹரிகதாம் இவ காயமானே, ஹரிகதையை கேட்கறதுல ஆரோக்கியம். எப்படி அழகு! அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மீக லோகத்துல ஏற்ற தாழ்வே கிடையாது. இது பறவை உடல், இது மனித உடல், இது விலங்கு உடல், இது தாவர உடல், இது நதி, அது மலை. ஆன்மீக லோகத்துல எல்லாம் சேதனம், ஆன்மீகம். அங்க பௌதீகர பேச்சுக்கேடு கிடையாது. ஆன்மீக லோகத்துல பௌதீகர பேச்சுக்கேடு கிடையாது, எல்லாம் ஆன்மீகம். அங்க வந்து பௌதிக கான்சியஸ், பௌதிக உணர்வே கிடையாது, எல்லாம் கிருஷ்ண கான்சியஸ், கிருஷ்ண உணர்வு, வைகுந்தா கான்சியஸ்னஸ். சோ பிரபா பொருள் என்ன சொல்றாரு? வைகுந்தத்தின் முழு இயற்கையினையும் இந்த ஸ்லோகம் படம் பிடித்து காட்டுது. பாருங்க, பாகவதம் வந்து வைகுந்தத்துடைய முழு வர்ணனை பாகவதத்துல இருக்கு. முதல்ல வைகுந்த வாசிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு. வைகுந்த லோகத்துல இருக்கிற ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ அவங்க கிருஷ்ண உணர்வுலதான் இருக்காங்க. சரிங்க, அப்ப நீங்க சொல்லலாம், அப்ப நீங்க ஹரே கிருஷ்ணா, அப்ப நீங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, ஆன்மீக லோகத்துல மனுஷங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அதோட நிப்பாட்டிடல. ஆன்மீக லோகத்துல ஆண் பெண் இருக்காங்க. அந்த ஆண் பெண்ணுக்கு வைகுந்த லோகத்துல இருக்கிற ஆண் பெண்ணுக்கு வந்து தங்கள் மேல கவர்ச்சி கிடையாது, அவங்க கிருஷ்ணா மேலதான் கவர்ச்சி. அவங்க பௌதிக உணர்வு கிடையாது, கிருஷ்ண உணர்வு தான். சரிங்க, அவங்க மனுஷங்க. அதோட நிப்பாட்டல. அதுக்கப்புறம் பாருங்க, அங்க இருக்கிற பறவைகளோட கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு. அங்க இருக்கிற பறவைகளோட கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? அந்த பறவைகளோட கான்சியஸ்னஸ் வந்து கிருஷ்ணாவுடைய புகழை கேட்கணும்னு. அப்போ வைகுந்த லோகத்துல பறவைகளும் உண்டு, மனுஷங்களும் உண்டு, எல்லாம் உண்டு. அங்க எல்லாமே இருக்கு. அங்க வந்து எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த எல்லா கான்சியஸ்னஸும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதனாலதான் பிரபுபாத் வந்து கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும், கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும், கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா கிருஷ்ண உணர்வுல முழுமை அடையாம நம்ம வைகுந்தத்துக்குள்ள போக முடியும். கிருஷ்ண உணர்வுல பக்குவம் அடையாம, கிருஷ்ண உணர்வுல முழுமை அடையாம நம்ம வைகுந்தத்துக்குள்ள போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் தீட்சை வாங்கிட்டேன், நான் குரு எடுத்துக்கிட்டேன், நான் ஏகாதசி விரதம் இருக்கேன், நான் கிருஷ்ணாட்ட போயிடுவேன். கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு?
குரு வந்து நமக்கு உதவி செய்வாரு, சாஸ்திர ஞானம் கொடுக்குறாரு, தீட்சை கொடுக்குறாரு, பாவ வாழ்க்கையில நம்மளை புனிதப்படுத்துறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா கான்சியஸ்னஸ் யார் பியூரிஃபை பண்ணணும்? கான்சியஸ்னஸ் பியூரிஃபை பண்ற வேலை யாருக்கிட்ட இருக்கு? அது என் கையில தான் இருக்கு இல்லையா? குரு வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஓகே, சீடர் முயற்சி பண்றாரு, நல்ல புத்தி வரட்டும், புத்தி தூய்மை அடையட்டும், மனசு தூய்மை அடையட்டும். ஆனா முயற்சி நான் பண்ணணுமே. நான் வந்து கிருஷ்ண உணர்வுல கவனம் இல்லாம நான் நினைச்சுக்கிறேன் இதெல்லாம் சாதகமா அட்வான்டேஜா இருக்கு. எதெல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிறது? நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், நான் 16 மாலை ஜெபம் பண்றேன், நான் வந்து கிருஷ்ணாட்ட போயிடுவேன். உன் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? அவரு கம்ப்ளீட் கிருஷ்ண உணர்வு நீங்க லயிச்சிருக்கீங்களா? கிருஷ்ணரோட நீங்க முழுமை அடைஞ்சிட்டீங்களா? நீங்க வந்து கிருஷ்ணரை மறக்காம இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்திருக்கீங்களா? அப்படி இல்லையே. அப்ப அதை டெவலப் பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ண காசி டெவலப் பண்ணணும், கிருஷ்ண உணர்வை வளர்க்கணும். அதுதான் பிரபுபாத் செய்யறாரு. கிருஷ்ண உணர்வை வளர்க்கறதுக்கான விஷயங்களை செய்ய சொல்றாரு. ஏன் நம்ம கிருஷ்ணாண்டு போ எல்லாம் யாரை கேள்வி சொல்லிடுவாங்க. எந்த பக்தரை கேட்டாலும் கிருஷ்ணாண்டு போடுவாங்க. ஆனா கிருஷ்ண உணர்வை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? அது வேணுமே. குரு கிருஷ்ண பிரசாதிபாய் பக்திலதா பீஜா. குருவோடைய கருணையில, கிருஷ்ணாவுடைய கருணையில பக்திங்கிற விதை கிடைச்சிருக்கு. அதுக்கு நீர் ஊற்றணும், அதை உரம் போடணும், அதை பாதுகாக்கணும். இதெல்லாம் யார் பண்ணுவா? தோட்டக்காரன் தான் பண்ணணும். தோட்டக்காரர் என்ன பண்ணணும்? நீர் ஊற்றணும், உரம் போடணும், எல்லாம் பண்ணணும். விதை குரு போட்டாரு, கிருஷ்ணா கொடுத்துட்டாரு. பக்திங்கிற விதை குருவோடைய கருணை, கிருஷ்ணாவோட கருணை. அதுக்கப்புறம் அதை பராமரிக்க வேலை நம்மளுடைய, அதை நம்ம பராமரிக்க, அது டியூட்டி நம்மளுதான். அதனால இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. அங்க வந்து ஆன்மீகமானவை மற்றும் பல வகை வேறுபாடுகளை உடையதும் வைகுந்த லோகம் முழு இயற்கையினே இந்த ஸ்லோகம் படம் பிடித்து காட்டுகிறது. அங்க இருக்கும் பறவைகளுக்கும் மனிதருக்கும் இடையே எந்த வேறுபாடும் கிடையாது. அப்ப கருடருக்கும் அர்ஜுனனுக்கு என்ன வித்தியாசம்? கருடர் வந்து பறவை வடிவில் இருக்கார், அர்ஜுனன் மனிதர். உருவம் தான் வித்தியாசம். அந்த உருவம் ஆன்மீகமானது, பௌதிகமானது இல்லை. அதனால அனுமான் வந்து வான ரூபத்துல இருக்கார், லட்சுமணன் மனித ரூபத்துல இருக்கார். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு. அதனால அங்க வேறுபாடே கிடையாது. ஆன்மீக வானில் உள்ள அனைத்தும் ஆன்மீகமானவை மற்றும் பல்வகை வேறுபாடுகளை உடையதுமாகும். அங்கே வேறுபாடு இருக்கு, ஆனா எல்லாம் ஆன்மீகமானது. இங்க வேறுபாடு இருக்கு, எல்லாம் பௌதிகமானது. ஆன்மீகம் பல்வகை வேறுபாடு என்றால் எல்லாம் உயிருடைய கான்சியஸ்னஸ் இருக்கு. மலைகளுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு, நதிக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. ஒரு நதி வடிவில அன்னைக்கே பேசிட்டு, யமுனா நதி வடிவில பகவானுக்கு சேவை பண்றாங்க, கோவர்த்தனம் பர்வத ரூபத்துல பகவானுக்கு சேவை பண்றாங்க. அப்ப எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, எல்லா ஜீவ ஆத்மாக்களும். ஏன் மரங்களும் நிலமும் செடிகளும் மலர்களும் பறவைகளும் விலங்குகளும் கூட கிருஷ்ண உணர்வு நிலையில் இருக்கின்றன. வைகுந்தலோகத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால் அங்கே புலனுகர்ச்சி என்ற கேள்விக்கு திரும்ப எழுதுறார் பிரபா, திரும்ப திரும்ப எழுதுறார். So there is no any sense gratification in material world, sorry, in spiritual world. ஆன்மீக உலகத்துல உலகின்பங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த உலகில் ஒரு கழுதை கூட தான் கத்துவதனால் வரும் ஒளியில் மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் வைகுந்த லோகத்திலோ மயில்கள், சக்கரவாகம், குயில்கள் போன்ற பறவைகள் எல்லாம் அந்த தும்பிகள் பாடும் பகவானின் புகழை கேட்பதற்கு முதலிடம் தருகின்றன. அப்போ எவ்வளவு அழகா முக்கியமா ஒரு பாயிண்ட் இங்க, பகவானை பற்றி கேட்பதும் பாடுவதும் வைகுந்த லோகத்தில் இருக்கு, சவன் கீர்த்தன். அதனாலதான் இந்த 9 விதமான பக்தி தொண்டுல முதலாவது முக்கியமானது சிரவணம், கீர்த்தனம், கேட்பது, பாடுவது. இது வைகுந்த லோகத்தில் இருக்கு. அப்ப அங்க போய் இதுதான் பண்ண போறோம். ஏன் பிரபுபாதர் பண்ண சொல்றாருங்க? சாண்டிங் பண்ணுங்க, கீர்த்தன் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, பாகவதம் கேளுங்க. இது அங்கே இருக்கு. சவன் கீர்த்தன் செட்டானது. கிருஷ்ணரை பத்தி கேட்கறது பாடுறது நித்தியமானது. வைகுந்த லோகத்துல பறவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுதான்? ஒரு தேனி வந்து இங்க வந்து தேனி, அங்க வந்து கிருஷ்ணா ரே கிருஷ்ணா அப்படின்னு போகுது. அங்க தேனி கூட கிருஷ்ணனுடைய நாமத்தை தான் பாடும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் 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 ஹரே. சில நம்ம சாண்டி கூட அப்படிதான் இருக்கு, தேனி பாருங்க.
சோ இங்க தேனீக்கெல்லாம் பாடுதான் கிருஷ்ணாவுடைய புகழ. அந்த கிருஷ்ணா வந்து என்று பாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பார். அந்த மாலையை சுற்றி தேனீக்கள் ரீங்க ஆரம்பிக்கும். ஆன்மீக லோகம் முழுவதும் நித்தியமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அந்த மலர்களுக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. அங்க ஆன்மீக உலகத்துல ஒரு பூ இருக்குன்னு சொன்னா அந்த பூக்கு உணர்வு இருக்கு. நான் கிருஷ்ணருக்காக இங்க பூத்திருக்கின்றேன். ஆன்மீக உலகத்துல ஒரு ரோஜா பூத்திருக்கு, இல்ல ஒரு தாமரை பூத்திருக்கு, ஒரு மாலதி பிளவர் இருக்குன்னு சொன்னா அது எந்த மலரா இருந்தாலும் அது நான் கிருஷ்ணருக்காக பூத்திருக்கின்றேன். அந்த பூ வந்து தேன் சுத்தி வரும். கிருஷ்ணர் அந்த பூ ஆன்மீக உலகத்துல அந்த தேனீக்கள்லாம் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுது. அந்த தேனீக்கள்லாம் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடும்போது இந்த மற்ற பறவைகள்லாம் தன்னுடைய வாய்ஸை வந்து மியூட் பண்ணிட்டு அதை கேட்டுக்கிட்டு இங்க மத்தவங்களை பேச விட மாட்டேங்குது. இப்படி அங்க எல்லாமே கான்சியஸ்னஸ் தான், கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தான், எல்லாமே கிருஷ்ண உணர்வு. அப்ப கிருஷ்ண உணர்வுல நாம முன்னேறணும்னு சொன்னா ஸ்ரவன் கீர்த்தனம் இன்றி அமையாதது. கேட்பதும் ஓதுவதும் என்று தொடங்கும் பக்தி தொண்டின் கொள்கைகள் வைகுந்த லோகத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். பாருங்க எவ்வளவு உன்னதமான விஷயத்த பிரபுபாதா எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்கு, எவ்வளவு வேல்யூபிள் அது. ஏன் நமக்கே பாருங்க இப்பதான் புரியுது, ஐயோ இவ்வளவு வேல்யூ உள்ளதா அது. வைகுந்த லோகத்திலே கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறதும் கேட்கறதும் முக்கியம்னா அப்ப பிரபுபாதா இங்க நம்மளை பண்ண வச்சிருக்காரு. அது இங்க இதை பண்ணாதான் அங்க குவாலிஃபைடு, அங்க போய் அதுதான் பண்ண போறோம். இங்க என்ன பண்றீங்க, பிரபுபாதா இங்க பக்தி தொண்டு செய்ய வைக்கிறாரு. இதுதான் நமக்கு வந்து கிருஷ்ணாவோட உலகத்துல நம்ம ட்ரெயின் பண்றாங்க. குருவும் கிருஷ்ணாவும் நம்ம பயிற்சி கொடுக்குறாங்க. இங்க பக்தி தொண்டை பயிற்சி பண்ணி 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 இந்த பௌதிக உணர்வுல இருந்து கிருஷ்ண உணர்வா மாறணும், கிருஷ்ண உணர்வு லயக்கணும். அப்ப இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான், நம்ம போய் அங்க ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு சேவை. அது எந்த ரூபடுத்தினாலும் நல்ல விஷயம் தான். முதல்ல ஆன்மீக உலகத்துக்குள்ள போகணும். ஆன்மீக உலகத்துல வைகுந்த உலகத்துல போய் என்ன ஒரு உருவெடுத்தினாலும் பிரச்சனையே கிடையாது. அங்க எல்லாமே கிருஷ்ண உணர்வு தான். அது வண்டா இருந்தாலும் சரி, பூச்சியா இருந்தாலும் சரி, தேனியா இருந்தாலும் சரி, புல்லா இருந்தாலும் சரி, புழுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், கல்லு மண்ணு மரம், எவ்ரி திங் இஸ் கான்சியஸ்னஸ். எல்லா சேதனம், பௌதிகமானது இல்லை. அப்பேற்பட்ட இடம் பகவானுடைய இடம். எத்தத்துவான் நிவர்த்தந்தே தத்தாம பரமமம. அந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா பண்ற பக்தியை கொஞ்சம் கவனத்தோட சிரத்தையோட அழகா பண்ணி பகவான்கிட்ட போகணும். ஹரே கிருஷ்ணா. ரங்கராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி.